நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. உங்கள்கிட்ட ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ண ஒரு ட்ரேட் செட்டப்பும் டிசிப்ளினும் இருந்ததுன்னா ட்ரேடிங் மாதிரி ஈஸியான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ ஈஸியான ஒரு விஷயத்தை இது ப்ராப்பராக டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணாதனால தான் 90% ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி, அதாவது 24th அக்டோபர் லைவ் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். லைவில் நம்ம மேஜிக்கல் சிக்னல் 3.0 எப்படி சிக்னல் கொடுத்துருக்கு, அந்த சிக்னல்லேருந்து ஆப்ஷன்ஸில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றத லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மேஜிக்கல் சிக்னல் 3.0 கரெக்டாக 9:15க்கு, அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிலோட எண்டில் நமக்கு ஒரு ஷார்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 112 பாயிண்ட் வருது நிஃப்டியில். இது வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வருது. 60 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசு. ஸோ எப்பயுமே நம்மளோட ஸ்டாப் லாஸ் டெஃபினிஷனுக்குள்ளே ஒரு என்ட்ரி வருதா அப்படின்றத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட ஸ்டாப் லாஸ் டெஃபினிஷனுக்குள்ளே இல்லை, ஏன்னா பெரிய ஸ்டாப் லாஸ். ஸோ வெயிட் பண்ணி இந்த இடத்துல, அதாவது நெக்ஸ்ட்டு கேண்டிலோட எண்டில் நான் என்ட்ரி ஆகிறேன். என்ட்ரி ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்ட்ரி ஆகிறது எங்கே ஆகிறோம் அப்படின்னா 25,950. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு சிக்னல் வருது 25,860. அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இன்னரில் நம்ம எடுக்கிறோம். அதாவது 25,950 புட் எடுக்கிறோம். புட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 107.25. இங்கேருந்து ஒரு 28 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:1.5 ரேஷியோவை நம்ம வெயிட் பண்ணுறோம். பொறுமை ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விஷயம் முக்கியமாக தெரியணும். உங்களோட என்ட்ரி பாயிண்ட் எது, உங்களோட ஸ்டாப் லாஸ் எது, உங்களோட டார்கெட் எது. இந்த 3ம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 4ஆவதாக நீங்கள் என்ட்ரியை எடுக்கலாம். ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் வெளியே வரத்துக்கு. ஒன்று போய் உங்கள் டார்கெட்டை ஹிட் பண்ணணும், இல்லாட்டினா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணணும். நடுவில் எக்காரணத்தை கொண்டும் நடுவில் வெளியே வரக்கூடாது. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரையல் பண்ணுறதா இல்லை நடுவில் வர்றதா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் வந்து இப்போ 1:1.5 ரேஷியோ வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1.5 ஹிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும். ஒன்று டார்கெட், அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ். நடுவில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. எடுக்கிறதுனால தான் நிறைய வாட்டி வந்து கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுவோம். அதே ஸ்டாப் லாஸ் போச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதனால் இந்த ரெண்டுமே பண்ணாதீங்க. உங்களோட டார்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம தெரிஞ்சு தான் இப்போ 28 பாயிண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 28 பாயிண்ட்ஸ் லாஸ் வந்தால் அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலையில் தான் நம்ம உள்ளே போகிறோம். அதனால் அப்படி போயிட்டோம் அப்படின்னாக்கா எப்படி வந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ட்ரேடில் வந்து முடிய போகிறதில்ல நம்ம ட்ரேடிங். இந்த மாதிரி லிமிட்டடாக நம்மளோட ஸ்டாப் லாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது நம்ம கேபிட்டல் அவ்வளோ சீக்கிரம் போகாது. நம்மளோட லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ப்ராஃபிட் பண்ணும்போது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் அவசரப்பட்டு இந்த மாதிரி மார்க்கெட் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கும்போது தான் அவசரப்பட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒன்ஸ் ஏன்னா நமக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப மேலே வரும்போது அப்பாடி நமக்கு நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த பாசிட்டிவை தொட்ட உடனே வெளியே வந்துடுவோம். அதுதான் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்போ வேணால் என்ன வேணால் மார்க்கெட்டில் நடக்கலாம். மார்க்கெட்டில் வந்து எட்ஜ் வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு டார்கெட் அடிக்கலாம். இல்லாட்டினா நம்ம டார்கெட் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி உங்கள் ஸ்டாப் லாஸ் கூட அடிக்கலாம். மார்க்கெட்டில் என்ட்ராகிறது மட்டும்தான் நம்ம வேலை. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது எப்படி வேணால் இருக்கலாம். அதனால தான் நம்மளோட ஸ்டாப் லாஸை டிஃபைன் பண்ணுறோம். லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். அதே போல் டார்கெட் வந்து எடுக்க போகிறோம். இந்த மனநிலையில் மட்டும்தான் உள்ளே போகிறோம். மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கு. இப்போ நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கோல்டில் ஒரு அலர்ட் வந்திருக்கு மேஜிக்கல் சிக்னல் 3.0. இந்த ட்ரேட் ரொம்ப தொங்குது. இது வந்து நெகட்டிவாகவும் போகலாம், பாசிட்டிவாகவும் போகலாம். ஸோ நம்ம ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுலேருந்து பாதியில் வெளியே வரக்கூடாது. முடிவு பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஓகே, டைம் வந்து 10:17 ஆகுது. மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ஸ்பைக் ஆகிற மாதிரி தெரியுது. சூப்பர், நல்ல ஸ்பைக் ஆகுது. நம்ம டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறோம்.
லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்கு மேலே போகுமா கீழே போகுமான்னு தெரியாமல் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேண்டில் வந்து ஒரு நல்ல ஸ்பைக் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு நம்ம டார்கெட்டை நோக்கி. ஸோ எந்த நிமிஷம் வேணால் என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டில். இது வரைக்கும் போனது திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே கூட வரலாம். ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது ரேண்டம், என்ன வேணால் இதில் நடக்கலாம். இப்படி தான் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சூப்பராக போகுது மேலே, நம்ம டார்கெட் கிட்ட போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 90% போயிடுச்சு நம்மளோட டார்கெட்டுக்கு. நம்ம இதில் வச்சுருக்கிறது 1:1.5 ரேஷியோ. நீங்கள் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் டெஃபினிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். 1:1 வைக்கலாம், 1:2 வைக்கலாம். பட் ஆனால் 1:2 அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் 1:1.5. நீங்கள் 1:1 வைக்கும்போது மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ் வந்ததுன்னா நீங்கள் லாஸில் இருப்பீங்க. இதே 1:1.5 வந்தது அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு 3 ட்ரேட் 4 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1-2 ஃபெயில் ஆனால் கூட நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் உங்களோட ரிஸ்க்கை விட எப்பயுமே ரிவார்ட் ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த லைன் இங்கே தான் நம்மளோட டார்கெட், அதாவது 150 நம்மளோட டார்கெட். இப்போதைக்கு நல்லா மூவ் ஆகுது. இன்னும் டச் பண்ணல நம்மளோட டார்கெட்டை. மார்க்கெட்டில் ரொம்ப பொறுமை தான் முக்கியம். உங்கள் பொறுமையை பயங்கரமாக சோதிக்கும். அதனாலே பாதி பேர் வந்து நடுவிலே வெளியே வருவோம், இல்லைன்னா வந்து நல்ல ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். நம்ம டார்கெட் கிட்ட போயிட்டு கீழே வருது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் மேஜிக்கல் சிக்னல் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரி மட்டும்தான் நம்ம இதிலேருந்து எடுக்க போகிறோம். என்ட்ரிக்கு அப்புறமேட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிறது உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் டெஃபினிஷன் படி நீங்கள் வச்சுக்கோங்க. இதோட எக்ஸிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்றத நான் பலவாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே என்ட்ரி வருது, அந்த என்ட்ரியும் உங்களோட ரிஸ்க் டெஃபினேஷனுக்குள்ளே இருந்தால் எடுங்க. என்னோட ரிஸ்க் டெஃபினேஷனில் இன்றைக்கி வரல, அதனால் வெயிட் பண்ணி செகண்ட் கேண்டிலோட எண்டில் எனக்கு 28 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு நான் என்ட்ரு ஆகியிருக்கேன். ஓகேங்களா, எனக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு 2 விஷயம் ஒன்று பண்ணலாம். ஒன்று, நான் இந்த டார்கெட்லேயே புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். அப்படி இல்லைனா நான் மார்க்கெட்டை ட்ரையல் பண்ணலாம். ட்ரைலிங் டெக்னிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1.5 வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் 43 பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் பண்ணதுனால நம்மளோட ப்ராஃபிட் வந்து 30 பாயிண்ட்ஸ். இது வந்து ஆப்ஷன்ஸில். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடுறேன், லைவ் ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே போல் இன்னொரு என்ட்ரி நமக்கு வந்திருக்கு. ஷார்ட்டோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரவுண்ட் 12:55க்கு திரும்ப ஒரு ஷார்ட் என்ட்ரி வந்திருக்கு. அந்த பழைய ஷார்ட் என்ட்ரியோட எக்ஸிட் வந்து 12:20க்கு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இந்த எக்ஸிட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12:55க்கு வந்திருக்கு. நான் லைவ் ரெக்கார்டிங் பண்ணல, ஏன்னா அதுவே கிட்டத்தட்ட 2 hours ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் லைவ் ரெக்கார்டிங் பண்ணல. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். 2:55ல் என்ட்ரி வந்திருக்கு. இந்த 2:55 என்ட்ரி அப்படின்னும் போது நம்மளோட என்ட்ரி இந்த இடம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் பாருங்கள்.
45 பாயிண்ட்ஸ், மினிமம் 25 வைக்கணும் அப்படின்றது தான் நான் எப்பயும் சொல்கிறது. இந்த மாதிரி 50க்குள்ளே இருக்குது அப்படின்னா 25 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். 25 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம். சேம் 1:1.5 வைக்கிறோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். இதுதான் நம்மளோட டார்கெட். இதில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் நம்ம பண்ணும்போது நம்மளோட எக்ஸிட் இந்த வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளோட எக்ஸிட். ஸோ இதில் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் பாயிண்ட்ஸ் 38 பாயிண்ட்டு. சப்போஸ் ட்ரைலிங் மெத்தடில் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 43 பாயிண்ட்ஸு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரைலிங் மெத்தட் தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது. அதனால் ட்ரைலிங் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 43 பாயிண்ட்ஸு, முன்னாடி ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் என்ட்ரியில். ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 73 பாயிண்ட்ஸு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், இதில் எந்த டெக்னிக்கல் திங்ஸுமே கிடையாது. ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ட்ரேட் செட்டப் இருக்குது. அந்த ட்ரேட் செட்டப்பை ப்ராப்பராக நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது அவசியம். பேக் டெஸ்டிங் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒன்ஸ் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி அது ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்பயுமே ரூல் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. இப்படி வந்தால் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்ற கன்ஃபியூஷனே இருக்காது. ரூல்னால் இதுதான் ரூலு. அது ஒரு சின்ன மைன்யூட் சேஞ்ச் இருந்தால் கூட அந்த ரூலுக்குள்ளே வராது. அதனால் ஒரு ரூலை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரூலை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து லாங் டைமில் நீங்கள் பண்ணும்போது சின்ன சின்ன லாஸஸ் வந்தாலும் லாங் டைம் இல்லை நீங்கள் வந்து ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கான ரூல்ஸ் செட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் இல்லை, பேக் டெஸ்டிங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட மேஜிக்கல் சிக்னல் 3.0 ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.